குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு எக்கனாமிக்ஸ் வச்சு பேசுகிறேன். அப்படியே கிளாஸ் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு கொடுத்தேன். அதாவது இப்போ சாட்டர்டே நாளைக்கு காலையில் இல்லையா, சாட்டர்டே காலையில் ஒரு அடிஷ்னல் டெஸ்ட் இருக்குது எக்கனாமிக்ஸில். முன்ன பார்த்தேன் அந்த 3வது பாடத்திலிருந்து முன்னெழுதுனீங்களே போன வரும், அந்த 3வது பாடத்திலிருந்து அடிஷ்னல் டெஸ்ட்டு கடைசி அந்த பாடத்துக்கு கடைசியில் ஒரு 4 அல்லது 5 பக்கத்தில் படிச்சுக்கிட்டிங்களா ஒரு 20 மார்க் கொஸ்டினுக்கு 20 மார்க்குக்கு கொஸ்டின் தருவேன். 2 5 மார்க்கு 3 மார்க்குங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அதுக்கு ஆன்சர் எழுதி அனுப்புங்க. கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஒரு நாள் இருக்கான்னு சொல்லி சும்மா கொடுத்துருக்குற பேஜும் ரொம்ப கம்மி தான், ஒரு 4 பக்கம் தான் படிக்கிறீங்க. படித்து நல்லா எழுதுங்க. ஓகே, மறந்துடாதீங்க. சரி, அப்படியே கிளாஸ் பாருங்கள். அதாவது இந்த கடைசி இந்த 9th லெசனில் பார்த்துட்டு வரோம். இது இந்த எஸ்இசின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். இதில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதே இதுலேயே அந்த கிரெடிட் கார்டெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிஷான் கிரெடிட் கார்டெலாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய சீரமைப்பெல்லாம் செஞ்சுருக்காங்க 1991. இப்போ ஃபிசிக்கல் ரீஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதாவது நிதி சீரமைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சுருக்காங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 91 பாலிசி ரொம்ப முக்கியமானது. அது அடிப்படையில் தான் பார்க்குறோம். ஏ கீ எலிமெண்ட் இன் த ஸ்டெபிலைசேஷன் எஃபோர்ட் வாஸ் டு ரீஸ்டோர் ஃபிசிக்கல் டிசிப்ளின். அதாவது நிதி ஒழுங்குபடுத்துதல் என்பது ஒரு உறுதித்தன்மையுள்ள பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நிதியில் அது கடன் வழங்குவதாகட்டும், பண முறையாகட்டும், செலவழிக்கும் முறையாகட்டும், அதில் ஒரு ஒழுங்குத்தன்மை இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் நல்லா இருக்க முடியும் இல்லையா. இல்லைன்னு சொன்னால் அந்த பொருளாதாரம் சரியானதாக இருக்காது. அதனால் இதை சரியான முறையில் பராமரிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும். இட் மீன் ரிடக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் டெபிசிட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஜஸ்ட் 3% ஆஃப் ஜிடிபி as suggested பை ஃபண்ட் பேங்க் பாலிசிஸ். அதாவது ஐஎம்எஃப் இருக்கு இல்லையா, அந்த வங்கி கொள்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பற்றாக்குறையான நிதி மூலதனம் இருக்கு இல்லையா, ரிடக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டும். என்ன பண்ணுறது, நிதி பற்றாக்குறை குறைக்கிறது எக்ஸ்டென்ட் ஆஃப் ஜஸ்ட் 3% ஆஃப் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து 3% அதிகரிக்கும்படியாக இருக்க வேண்டும். அதாவது இந்த நிதி பற்றாக்குறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேலே இருக்கக்கூடாது. இதுக்காக இந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிற விதத்தில், புரியுதா. அதனால் அதாவது நிதியில் ஒரு ஒழுங்குத்தன்மை இருக்கணும். என்னென்னு சொன்னால், இந்த நிதி பற்றாக்குறைங்கிறது மொத்த உணர்வுதியில் 3% அதிகமாக இருக்கக்கூடாது, மினிமம் அவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐஎம்எஃப் சொல்லியிருக்கு கருத்து. உங்களுடைய நிதி பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது உள்நாட்டு உற்பத்தியை பார்க்கும்போது ஒரு 3% அதிகமாக இருந்துடக்கூடாது, பொருளாதாரத்துக்கு நல்லதல்ல அப்படின்னு இந்த ஐஎம்எஃப் சொல்லுது. ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. இன் திஸ் வே the budget aimed at containing government expenditure and augmentation revenues, அதாவது செலவுகளை அதிகரிப்பதும் வருவாயை பெருக்குவதும் இதனுடைய வரவு செலவு திட்டத்தின் முக்கியமான நோக்கமாக இந்த வழியில் இருக்கின்றது. ரிவர்சிங் த டவுன் ட்ரெண்ட் இன் த ஷேர் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் டு டோட்டல் டேக்ஸ் ரெவன்யூஸ் அண்ட் கர்பிங் கன்ஸ்பிசியஸ் கன்சம்ஷன், அதாவது ஆடம்பர நுகர்வை குறைப்பதன் மூலமாக இந்த இது என்ன பண்ணுறாங்க இதில்னு சொல்கிறதில்ல. அதாவது வருமானத்தை அதிகம் பண்ணணும், செலவை அதிகமானு சொன்னாங்க இல்லையா. ரிவர்ஸ் இந்த டவுன் ட்ரெண்ட் இந்த ஷேர் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ், இந்த நேர்முக வரியில் எதிர்மறையான ஒரு கீழ்போக்கு இருக்கின்றது அப்படின்னு சொன்னால், டைரக்ட் டேக்ஸஸ் டு டோட்டல் டேக்ஸஸ் ஷேர் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ், நேர்முக வரியின் பங்கு மொத்த வரி வருமானத்தில் நேர்முக வரியின் பங்கானது ஆடம்பர செலவை குறைப்பதன் மூலமாக அதிகரிக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணோம், இதை வச்சு தான் என்ன செய்யலாம், நமக்கு தேவையான நிதி பெருக்கத்தை கொண்டு வர முடியும். அதாவது என்ன சிம்பிளாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது ஒரு வழிகாட்டுதல் அடிப்படையில் தான். இந்த வழியில் பார்க்கும்போது அரசின் வரவு செலவு திட்டத்தை இலக்காக வச்சு வருவாயை பெருக்கணும், நேரடி வருவாய் அளவை வரி அளவை மாற்றியமைத்தன் மூலம் ஆடம்பர செலவை குறைக்கலாம். இருக்கிற வரிமுறையில் நேரடியான டைரக்ட் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மாற்றியமைக்கிறதுனால அதனுடைய பங்களவில் மொத்த வருவாயின் அளவு அதிகரிக்கும். அதன் மூலமாக பற்றாக்குறையை குறைக்க முடியும். ஆடம்பர செலவு குறைக்கலாம், அதனால் பற்றாக்குறையை குறைக்க முடியும். இதன் காரணமாக என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க, இந்த ஆடம்பர செலவு குறைக்கிறது இருக்கு இல்லையா. அப்போ சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாலிசி இன்ட்ரடியூஸ்டு ஃபார் கரெக்டிங் த ஃபிசிக்கல் இம்பேலன்ஸ் வேறு, இந்த நிதி நிலையில் ஏற்படுகின்ற சமநிலையின்மையை சரி செய்வதற்காக பல முக்கியமான கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரிடக்ஷன் இன் ஃபெர்டிலைசர் சப்சிடி, உரங்கள் மீதான மானியங்கள் குறைக்கப்பட்டது. அபாலிஷன் ஆஃப் சப்சிடி ஆன் சுகர், சர்க்கரையின் மீதான
இந்த உதவித்தொகையானது உதவி மானியமானது முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. அதோடு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் இன் செலக்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், பொதுத்துறையின் கீழ் வரக்கூடிய சில நிறுவனங்களிலிருந்து முழுவதுமாக பங்கு விலக்கல், அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் படித்தோம் இல்லையா, அந்த பங்கு விலக்கலை மேற்கொள்வதன் மூலமாக என்ன பண்ணுறது, அவர்களை பொருளாதார நடவடிக்கையில் செயல்பட வைத்தல். கிராஜுவலி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் வெல்ஃபேர் மெஷர்ஸ் வேர் ரெடியூஸ்டு, பொதுவாக செலவுகள் அளவை பொறுத்து நலத்திற்காக செய்யப்படுகிற செலவு வெல்ஃபேர் மெஷர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் வெல்ஃபேர் நலத்திட்டங்களுக்காக செய்யப்படுகின்ற செலவுகள் சிறிதாக குறையும் போது ரெடியூஸ்டு குறைந்து கொண்டே வருகின்றது. அப்போ மானியமெல்லாம் குறைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வரும்போது நலத்திட்டங்கள் செலவு குறைகின்றது. டேக்ஸ் ஆன் கார்பரேட் செக்டர்ஸ் வேர் ரெடியூஸ்டு, அதே சமயம் என்ன ஆகுது, கார்பரேட் செக்டர் இந்த நிறுவன வரியானது நிறுவனத்துறைக்கானது செலவுகள் குறைகின்றது. டேக்ஸ் ஆன் புவர் பீப்புள் வேர் இன்க்ரீஸ்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த மானியங்கள்லாம் குறைக்கப்பட்டது, வருவாய் அதிகப்படுத்த பொதுத்துறை சொத்துக்கள் விற்கப்பட்டன இல்லையா, அதாவது ஈக்விட்டி ஹோல்டிங் செலக்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழாக என்னாச்சு, தன்னுடைய பங்கு விலக்கலை மாற்றிக்கொண்டது. இருக்கிற ஷேரை எல்லாம் தனியாருக்கு விற்று பணம் எடுக்க முயற்சி பண்ணிட்டாங்க. இவ்வாறு வரும்போது என்ன ஆகுது, நலத்திட்டங்கள் நிதி படிப்படியாக குறைந்ததும் தொழில் நிறுவனங்கள் மீது வரியை குறைத்ததும், தொழில் நிறுவனங்கள் நல்லா தொழில் வளரணும்னு சொன்னாங்களே, அதுக்கு அதான ப்ரைவேட்டைசேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க, தனியார் மயமாக்கல், லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல்னு. அதன் மூலமாக வரும் வரியை குறைப்பதும் பல்வேறு சலுகைகளை வழங்குவதும் குறைந்த வட்டிக்கு அதிக கடன்களை வழங்குமான பல்வேறு விதமான பிரச்சனை சலுகைகளை தந்ததன் காரணம் என்னாச்சு, கார்பரேட் செக்டர்ஸ் வேர் ரெடியூஸ்டு, அவர்கள் மீதான வரியம், இந்த இடத்துல கார்பரேட் செக்டர்ஸ் வேர் டேக்ஸ் ரெடியூஸ்டுன்னு போட்டுக்காங்க, அவர்களுக்கான வரி குறைக்கப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை வரணும். ஓகேவா? ஸோ டேக்ஸ் ரெடியூஸ்டு, அதாவது நலத்திட்டங்களுக்காக செய்கிற செலவை குறைச்சிட்டாங்க. அதே கார்பரேட் நிறுவனத்திற்கான வரியின் அளவை குறைத்து விட்டார்கள். டேக்ஸ் ஆன் புவர் பீப்புள் வேர் இன்க்ரீஸ்டு, ஏழை மக்களின் அளவு அதிகரித்து கொண்டே சென்றது. சரிதா, ஏழை மக்கள் மீதான வரி அதிகரித்து கொண்டே சென்றது. ஏன்னா அவங்க பொருளை வாங்குறாங்க இல்லையா, பொருளை வாங்கும்போது அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக வரி செலுத்தியே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இவ்வாறு ஏழைகளின் மீதான வரிச்சுமை அதிகரித்து கொண்டே சென்றது. இதுதான் சீர்திருத்தத்தில் ஏற்பட்ட நெகட்டிவான சில விஷயங்களாக இருக்கின்றது. அடுத்தது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், பண்டங்கள் பணிகள் மீதான வரி. Goods and service taxes is defined as the tax levied when a consumer buys a good or services. அதாவது இந்த பண்டங்கள் பணிகள் மீதான வரின்னு சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால், கன்சூமர் பைஸ், நுகர்வோர் பொருட்களை வாங்கும் பொழுது, பொருட்களையோ அல்லது பணிகளையோ வாங்கும்போது அதோடு சேர்த்து செலுத்தப்படுகின்ற ஒரு வரியாகும். It is proposed to be a comprehensive indirect tax levied on manufacture, sale and consumption of goods and services as well as services. அதாவது இதில் என்ன ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், காம்ப்ரிஹென்சிவ், மிக விரிவான ஒட்டுமொத்தமான மறைமுக வரியாக, இது முற்றிலும் ஒரு மறைமுக வரியாகும். இந்த ஜிஎஸ்டிங்கிறது உற்பத்தியாளர் மீதும் விற்பனை செய்பவர் மீதும் நுகர்வோரின் மீதும் பண்டங்களைப் போல பணிகளின் மீதும் இவைகள் வரி விதிக்கப்படுகின்றது. அதனால் இது மறைமுக வரிக்கு முற்றிலும் ஒரு முழுமையான ஒரு மாற்று முறையாக இருக்கும். ஓகேவா, விரிவான ஒரு மாற்று முறையாக இருக்கும். ஜிஎஸ்டி உற்பத்தியிலும் சரி, உற்பத்தியாளர் சரி, விற்கிறவங்க சரி, வாங்குறவங்க சரி, பண்டங்கள் பணிகள் எல்லாத்து மேலேயுமே டேக்ஸ் வந்து சேர்ந்துடுது. அதனால் இது ஒரு முழுமையான மறைமுக வரியாக இருக்கின்றது. ஜிஎஸ்டி எய்ம்ஸ் டு ரீப்ளேஸ் ஆல் இன்டைரக்ட் டேக்ஸஸ் levied on goods and services by the Indian சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு. அதாவது இந்த ஜிஎஸ்டியினுடைய எய்ம் என்னன்னு சொன்னால், கூட்ஸ் பண்டங்கள் பணிகள் மீதான வரிங்கிறது இருக்கு இல்லையா, இதோட மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், ரீப்ளேஸ் ஆல் இன்டைரக்ட் டேக்ஸஸ் levied, மறைமுக வரியின் மீது, மறைமுக வரிக்கு மாற்றான ஒன்று தான் ஜிஎஸ்டி என்பதாகும். பண்டங்கள் பணிகள் விதிக்கிறது இந்தியன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், இந்தியாவினுடைய மத்திய மற்றும் மாநில அரசுகளால் விதிக்கப்படுகின்ற ஒரு வரியாகும். ஏன்னா மறைமுக வரி, இந்த ஜிஎஸ்டிக்கு 3 விதமான வரிகள் உண்டுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், அதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ மத்திய மாநில அரசுகள் பண்டங்கள் பணி மீது வரிகளை விதிக்கின்றது, இது மறைமுக வரிக்கு ஒரு மாற்றான ஒன்றாகும். ஜிஎஸ்டி would eliminate the cascading effect of taxes on the production and distribution of goods and services. பண்டங்கள் பணிகள் மீதான உற்பத்தி மற்றும் பகிர்வின் மீதான இந்த தாக்கத்தை, அதாவது கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது. கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொன்னால், இந்த
மதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அடுக்கு வரி பாதக விளைவுன்னு தமிழில் சொல்கிறாங்க. அதாவது அடுத்தடுத்து மதிப்பு கூடும்போது ஏற்படுகின்ற வரிகள் மீது பண்டங்கள் மதிப்பின் மீது விதிக்கப்படுகின்ற வரியாக இது இருக்கும். இது ஒரு பாதகமாக இது இருக்கு இல்லையா, இதுதான். அதாவது அந்த அடுத்தடுத்த இடத்துல விதிக்கும்போது அதன் மீது என்னது எஃபெக்ட் பாதகம் வருது இல்லையா, இவைகளெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் இவை முற்றிலுமாக எலிமினேட் செய்யப்பட்டது, நீக்கப்பட்டது. இந்த அடுக்கு வரி விளைவானது நீக்கப்பட்டு என்னாச்சு, பண்டங்கள் பணிகளுக்கு வரியானது விதிக்கப்படுகின்றது. இதுதான் ஜிஎஸ்டியுடைய ஸ்பெஷல். இட் இஸ் ஆல்சோ எ 1 பாயிண்ட் டேக்ஸ். இது ஒரு முனை வரியாகும். அன்லைக் விஏடி விச் வாஸ் எ மல்டி பாயிண்ட் டேக்ஸ். இந்த மறைமுக வரி என்னென்னு சொன்னாங்க, ஒரு முனை வரியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு சொன்னால் பல்முனை வரி. அதாவது விஏடிங்கிறது என்னென்னு சொன்னால் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரி, விஏடின் வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு சொன்ன மதிப்பு கொட்டப்பட்ட வரிங்கிறது பல்முனை வரி. பொருள் ரா மெட்டீரியலாக இருக்கும்போது, உற்பத்தி ஆகும்போது, முழுதாக முடியும் போது, பயன்படுத்தும் போது இதுக்கெல்லாம் தனித்தனியாக வரிகள் வந்துக்கிட்டே இருந்தது. இது மதிப்பு கொட்டப்பட்ட வரி இல்லையா, அதனால் அது பல்முனை வரி. ஆனால் ஜிஎஸ்டிங்கிறது என்னது, ஒரு முனை வரியாகும். பண்டங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்களா அதன் மீது விதிக்கப்படுகின்ற வரி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இது ஒரு சிறந்த முறைன்னு கூட சொல்கிறாங்க. த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இட் த பார்லிமெண்ட் ஆன் 29th March 2017. 2017 மார்ச் 29 பண்டங்கள் பணிகள் மீதானது இந்த வரியானது விதிக்கப்பட்டது. இந்த வரியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. 2017 மார்ச் 29 இந்த ஜிஎஸ்டிக்கான சட்டமானது உருவாக்கப்பட்டது, பாஸ் பண்ணப்பட்டது. இது என்னாச்சு, எப்பொழுது வந்ததுன்னா த ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் 1st July 2017. 2017 ஜூலை 1 அதாவது மார்ச் 29 ஜூலை 2017 சட்டம் பாஸ் பண்ணாங்க. எது பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி அதை செயல்படாத சட்டத்தை உருவாக்குனாங்க. அதே வருஷத்தில் ஜூலையில், அதாவது மார்ச் கடைசியில் ஜூலை 1 உடனடியாக என்னாச்சு எஃபெக்ட் ஆகிடுச்சு, பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் மீது வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த மோட்டோ இஸ் ஒன் நேஷன். இதனுடைய நோக்கம் ஒரே நாடு, ஒன் மார்க்கெட், ஒரே அங்காடி, ஒன் டேக்ஸ், ஒரே வரி அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான தாரக மந்திரமானது. ஒரே நாடு, ஒரே அங்காடி, ஒரே வரிங்கிறது ஜிஎஸ்டி. கரண்ட் ஜிஎஸ்டி ரேட்ஸ் இன் இந்தியா. நடப்பு விலையில், அதாவது கரண்ட் ரேட்ஸ் இன் இந்தியா, கரண்ட் ஜிஎஸ்டி ரேட் இன் இந்தியா, நடப்பு நிலையில், அதாவது நடப்பு விகிதமாக ஜிஎஸ்டியினுடைய விகிதம் என்ன இந்தியாவில் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க பாரு. பண்டங்கள் மினிமம் டேக்ஸ் ரேட்டு வரி விகிதம் ஆரம்பத்தில் 0% இருக்குது ஜிஎஸ்டி, அடுத்து 5% ஆச்சு, அவர் 12%, 18%, 28%. இந்த 4 விதமான வரிமுறைகள் இந்தியாவில் ஜிஎஸ்டியில் இருக்கின்றது. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, இதனுடைய நன்மைகள் என்னென்ன? ரிமூவிங் காஸ்ட் கட்டிங் டேக்ஸ் எஃபெக்ட். இந்த அடுக்கு வீத வரி பாதக முறையை இது முற்றிலுமாக தவிர்க்கின்றது. சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ், ஒரு முனை வரியாகும் இது. ஹையர் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஹையர் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடியது. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லோரும் பண்ணணும், எல்லோருமே கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணுங்கிறத கொண்டு வந்து தான் ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடியது. யாருமே இதிலிருந்து சிறுவேவர் பிறவேருந்து யாருமே தப்பிக்க முடியாது, பதிவுக்கான வாசலாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்னா பதிவு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது, ஒரு அமைப்பை அவசியத்தை கொண்டு வந்தது. காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ், அதாவது சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளது. கலவை திட்டங்கள்னு சொன்னதுன்னா அவைகளுக்கு எந்த மாதிரிலாம் வரி விதிக்கலாம், என்னென்ன தொழில் கண் கொடுக்கலாங்கிற மாதிரியான காம்போசிஷன் இதில் இருக்குது. அடுத்தது ஆன்லைன் சிம்பிளர் ப்ரொசீஜர் அண்டர் ஜிஎஸ்டி. இந்த இணையதள வழியாக இவைகள் பதிவு செய்யப்பட்டு செயல்முறைகள் கொண்டு வரும்போது மிகவும் எளிமையானதாக விதிமுறைகள் உள்ளது. ஜிஎஸ்டின்னு வரும்போது மேக்ஸிமம் இணைய வழியின் மூலமாக, ஆன்லைன் மூலமாக தான் இதெல்லாம் எளிமைப்படுத்திடுறாங்க. டிஃபைன்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் காமர்ஸ், மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு இல்லையா, எல்லாமே ஜிஎஸ்டி இந்த ஆன்லைன் வரும்போது இந்த காமர்ஸ்னுடைய மின்னணு வாணிபம் ஒரு வரையறைக்கு உள்ளாகின்றது. இன்க்ரீஸ்டு எஃபிஷியன்சி இன் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது தளவாடங்கள், லாஜிஸ்டிக்ஸுங்கிறது என்னது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது தளவாடங்கள் சொல்லக்கூடியது. அந்த தளவாடங்களுடைய திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது.
எஃபிஷியன்சி அண்ட் லாஜிஸ்டிக் இதனுடைய திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரெகுலேட்டிங் த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அமைப்பு ரீதியாக இல்லாத அதாவது முறைப்படுத்தப்படாத துறைகளுக்கு இது ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்தது. அது பாட்டுக்கு எப்படி இருக்கலாம், பொருள்கள் உற்பத்தி பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, பயன்படுத்துறது, இது மாதிரி இருக்குதுன்னா அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தியது ஜிஎஸ்டியே ஆகும். ஸோ அமைப்பு ரீதியான துறையை ஒழுங்குபடுத்தியது இவைகளெல்லாம் நன்மையாக இருக்கின்றது. ஸோ ஜிஎஸ்டி இது வரைக்கும் வந்திருக்கு. அடுத்தது மானிட்டரி அண்டு ஃபினான்சியல் செக்டார் ரீஃபார்ம்ஸ்.